கடல் ஆரம்பமாங்க. வணக்கம் சொல்லியிருக்கா. வணக்கம் வாணி, வணக்கம் அன்புறவுகளே, வணக்கம் அதிபரவர்களுக்கும் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் என் காலை வணக்கத்துடன் இன்று கேள்விக்கணை வாரம் 620 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பெயர் கொடுத்தவர்கள் உங்களது பெயர்களை பார்த்துக் கொள்ளலாம். உங்க நேரம் பார்த்து மவுசும் வேலை செய்ய அதான் சிக்கல் பேட்டரியா இதுதான் இல்லை சார். அது எலி வேலை செய்யல. அப்புறம் கேள்வி வேறது கேள்வி பாஸ் பண்ணி இதை காட்டுது வார 620 இப்படி வேற வாங்கி கிடக்கு. இப்போது இணைந்து கொண்டிருக்கும் அன்புறவுகள் அப்படியே இருங்கள். உங்களது கேள்விகள் இப்பொழுது வர இருக்கிறது. ஓகே, இணைந்திருப்பவர்கள் சரோஜினி அக்கா, வாணி, நேவிசக்கா, நகுலவதி, ஜேசி, பத்மினி எனக்கு காட்டுகிறது. ஓகே, பற்றி பேசிட்டோம். ஓகே, சரி வாணி, மீண்டும் அன்பான காலை மதிய வணக்கத்துடன் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆண்டாகவும் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் சிறப்பு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது. இன்று 12ஆம் தேதி வைகாசி மாதம் 2025 ஆண்டு கேள்விக்கணை வாரம் 620 நான் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு வழமை போல கேள்விக்கான 3 பதில்கள் இருக்கிறது. 10 செகண்டுகள் இருக்கிறது. கடைசியான இறுதி 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு புள்ளிகளும் 200 புள்ளிகள் வீதம் இருக்கின்றது. வேகம் விவேகமாக நீங்கள் சரியான பதில்களை உடனடியாக வேகத்துடன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி ஆரம்பமாகின்றது. என்ற ஒலியுடன் மோட்டார் சைக்கிள் சென்றது. நீங்கள் இரட்டைக்கிழவி வளைவை போல பல கேள்விகள் இருக்கின்றது. இரட்டைக்கிழவி இருக்கிறது, எதிர்ச்சொல் இருக்கிறது, ஒத்த சொல் வரும், அப்படியான எல்லா கேள்விகளும் இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பதில்களை செல்லும். டபா டபா என்பது ஒலியுடன் மோட்டார் சைக்கிள் சென்றது. இல்லை, நீங்கள் படபட போட்டுக்கிறீங்க. இது வந்திருந்தது படபட தான் நான் போட்டேன். அதுவும் சரியன்னு வந்து நீங்கள் சொன்னது படபட. கடைசியா இருந்தது தான் வந்தது. படபட திருப்பி படபட. ஓகே ஓகே, சரி, மன்னிப்பேன். ஏன்னா கால்வாயில் நீர் ஓடிட்டு நீங்கள் ஒருக்கா பாருங்க. சரியானது எது, சத்தியம் தவறு என்றால் உடனடியாக அதை சுட்டி காட்டி சொல்லுங்க. ஏன்னா கால்வாயில் நீர் ஓடிட்டு சல சல என்பது சரியானது. மூன்றாவது, என நாக்கு அரித்தது. தர தர வர வர நம நம. நம நம என்பது சரியானது.
மனிதர் உட்கொண்டு இருக்கவும் எத்தனை தசைகள் அவசியமாக எங்களுக்கு அது தேவைப்படுகின்றது? நாங்கள் 41 தசைகள், 43 அல்லது 47, நாங்கள் சிரிக்கும் பொழுது அல்லது உம்மன்று இருக்கும் பொழுது எத்தனை தசைகள் எங்களுக்கு அது வேலை செய்கின்றன? 43 தசைகள் வேலை செய்கின்றன. அதுபோல சிரிக்கும் பொழுது எத்தனை தசைகள் அவசியமாக வேலை செய்யும்? 17, 13, 15. பதினேழு தசைகள் சிரிக்கும் பொழுது வேலை செய்கின்றன. அனலெப்ஸ் என்ற மீனுக்கு 2 கண்களில் எத்தனை விழித்திரைகள் இருக்கின்றது? 2 கண்களில் 2, 4, 6. நான்கு விழித்திரைகள் இருக்கின்றன. முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார்? முதலில் விருதை பெற்றவர் அன்னை தெரேசா, டேவிட் ரீட் ஹைம்லீக், கமலஹாசன் அவர்கள். அன்னை தெரேசா என்பது சரியான பதில். ஒரு மனிதனுக்கு 100 நன்மையை செய்துவிட்டு ஒன்றை செய்ய தவறினால் அவனத்தையும் மறந்து விடுவான். இது எந்த நாட்டுக்குரிய பழமொழி? யுகோஸ்லாவியா, அயர்லாந்து, இந்தியா? இது யூகோஸ்லாவியா நாட்டினுடைய பொன்மொழி, பழமொழி இல்ல, பொன்மொழி. இருதயம் மட்டும் உறுதியாக இருந்தால் சுண்டலியால் கூட யானையை தூக்க முடியும் என்பது எந்த நாட்டுக்குரியது? ஜெர்மன், நைஜீரியா, திபெத்? இது திபெத் நாட்டுக்குரிய. உடையவன் பாரா வேலை, மிகுதியை முடியுங்கள். ஒரு வழி நில்லா, அச்சமில்லை, ஒரு முழங்கட்டை. உடையவன் பாரா வேலை, ஒரு முழங்கட்டை. ஈனரை அடுத்தால் மானமழியும், எல்லாம் பால் ஈரம் தாங்கும். ஈனரை அடுத்தால் மானம் அழியும். நகலோதி ஜேசி சரோஜினி அக்கா வாணி பத்மினி. ஷோரூம் காட்சியகம். அதுபோல இதுக்குரிய இன்னமொரு தமிழ் சொல் பாருங்கள். எழில் அங்காடி, கடை அங்காடி, பொருள் அங்காடி. ஷோரூம். எழில் அங்காடி என்பது அதற்குரிய தமிழ் சொல் என்னும் ஒன்று. கூல் ட்ரிங்க்ஸ். கூல் டி விழுந்துருது. கூல் ட்ரிங்க்ஸ். குளிர் சுவை நிலையம், குளிர் சுவைப்பகம், இனிப்பகம். இரண்டுமே சரியானதுதான். குளிர் சுவைப்பகமும் சரி, குளிர் சுவை நிலையமும் சரியானது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டெக்ஸ்டைல், இதற்குரிய தமிழ் டெக்ஸ்டைல். ஆடையகம், தையலகம், துணியகம். துணியகம் என்பது பசார், பஜார் அல்லது பசார். கடை தெரு, அங்காடி, கடை. அங்காடி அதுவும் சரி, கடை தெருவும் சரி, இரண்டுமே சரியானதுதான். ஆட்டோ,
ஆட்டோவுக்கான தமிழ் இதை பாருங்கள். தானி, தானி பணியகம், தானியங்கியகம். சப்பிங் பண்ணி தானி போடுறது. என்பதுதான் சரியானது. நான் சாணி போட்டேன்னா தல சப்பிங் பண்ணி. வேறொரு சொல்லும் இருக்கிறது ஆட்டோவுக்கானது. வளர்ச்சி, தளர்ச்சி இதற்குரிய எதிர். சரி தவற பாருங்கள். சரியானது. நினைத்தல், மறத்தல் எதிர். சரி. பத்தொன்பதாவது இரக்கமின்மை, கருணை. எழுத்துக்கள் பிரேக்கெட் பண்ணி இருக்கிறத கவனிச்சால் சரியான. அதுக்காகத்தான் பிரேக்கெட் பண்ணி இருக்கிறேன். தவறானது. தவறென்று ஒரு ஆள் போட்டு இருக்கிறீர்கள். கருணை 3 சொல்லிட்டீங்க, என்ன வர நான் தான். வேண்டும்? அந்த ஒரு ஆள் நான் தான். நைய காணம். வாழ்த்துக்கள். அதான் பிரேக்கெட் பண்ணி போடுறத கவனமா பாருங்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரிந்தார் மாட்டு. கல் நகல் புகழ். புகழ். இன்சொலால் ஈரம் அலை இப்படி இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் வாய்கூறல் வாய்ப்பொருள். வாய்ச்சொல். நீங்கள் அப்படியே நிற்கிறீர்கள். நன்றி. அடுத்து அன்பு என்பதற்கான வேறு ஒரு சொல்லி இதில் பாருங்கள். அன்பு, பற்று, ஞானம், மதி. பற்று. மற்றது ரெண்டும் அறிவுக்கானது. அருள் இதற்குரிய நமது சொல். அருள். கிருபை, வடிவு, வனப்பு. கிருபை. அறிவு. நேசம், ஈரம், மேதை. மேதை என்றாலும் அறிவு. அழகு. அபயம், தயவு, வனப்பு. வனப்பு. அரசி அவருக்கான வேறு பெயர். இறைவி, வாளி, சரம். இறைவி. சரம் என்ற ஒருவல் போட்டிருக்கு. பூத்தான சரம். சர்வதேச செவிலியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? 12ஆம் தேதியா, நேற்றா அல்லது நாளைய தினமா? சர்வதேச செவிலியர் தினம். இன்றைய தினம்தான் சர்வதேச செவிலியர் தினம். மீண்டும் வந்திருக்கிறார். சர்வதேச குடும்ப தினம். பதினாலாம் தேதி, 15ஆம் தேதி, 13ஆம் தேதி. 15ஆம் தேதி.
இன்று உங்களுக்கு இத்தாலி பற்றிய கேள்விகள் வருகின்றது. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதனுடைய தலைநகர் சான் மரீனோ, வத்திகான், ரோம். ரோம் அல்லது ரோம். ரோம் என்பது சரியானது. வத்திகான் போட்டுக்கிறீங்கள், சான் மரீனோ போட்டுக்கிறீங்கள். இத்தாலியின் தலைநகர். இது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. இது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. ஐரோப்பாவுக்கு வடக்கா இருக்கிறதா, தெற்கா இருக்கிறதா, மேற்கில இருக்கிற ஒரு நாடா இத்தாலி? தெற்கில இருக்கிறது. ரோம் என்பதை நீங்கள் ஏன் அப்படி மாறி செய்வதாண்டீங்கள்? வத்திக்கான் அங்க இருக்கிற ஒரு பெரிய சிட்டிய, அங்க இருக்கிற இது இல்லவா? ஏன் அதை மறந்தீர்கள்? ராணி முதலா மாறி வந்திருக்கிறீர்கள். ஓகே, இது எத்தனை தனி நாடுகள் அந்த இடத்தில் எத்தனை தனி நாடுகளை கொண்டிருக்கிறது இத்தாலி? 2, 1, 3. அந்த இத்தாலிக்குள்ளேயே எத்தனை தனி நாடுகளும் இருக்கிறது? 2 என்பது சரியானது. அதுதான், 1 சான் மரீனோ, 1 வத்திகான். அதைத்தான் நான் முதலியே கொண்டு போட்டேன். அந்த நாட்டு நாணயம் பீசோ, லேவா, ஜூரோ. யூரோ என்பது சரியானது. முன்னர் தான் லீராவா இருந்தது. அதனுடைய அழைப்பு குறி, ஒவ்வொரு நாட்டுக்குரிய அழைப்பு குறியின் முன்னிலக்கம் 39 அல்லது 36 அல்லது 37. 36, 39, 37. இத்தாலி நாட்டினுடைய 39. 3 பேர் போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். இத்தாலியின் எத்தனை மண்டலங்கள் இருக்கின்றது? இப்ப ஒவ்வொரு ப்ரவின்சி மாதிரி எத்தனை மண்டலங்கள் அங்கு இருக்கின்றன? 15, 20, 25. 20 இருக்கின்றன. சுவிஸ்ல கண்டோன் என்று சொல்வது போல அந்த 20வது மண்டலம் எந்த இடத்தை குறிக்கிறது? 20வது மண்டலம் மிலானோ அல்லது மிலான் என்பார்கள், வெனிஸ் அல்லது சிசிலி. வெனிஸ் அல்லது சிசிலி அல்லது மிலான். வெனிஸ் தான் 20வது மண்டலம். அங்கு 5 பெரிய மண்டலங்களாக சொல்வார்கள். 5 இடத்தை. அதில் 1 சிசிலி இருக்கிறது, மிலான் இருக்கிறது, வேறு நாடுகளும் வேறு இடங்களும் இருக்கின்றது. மற்றது உலகிலேயே மிக வேகமாக வளரும் தாவரம் பைன், மூங்கில், ஓக்கன் மரம். பைன் மரம், மூங்கில் மரம். மூங்கில் என்பது சரியானது. செடியின் எந்த பகுதியில மகரந்தம் உள்ளது? காம்பில, பூ, செடி. காம்பு, பூ, செடி. காம்பு என்பது சரியானது. என இருந்தது கூழ். கொல்ல கொல்ல, கொல்ல கொல்ல, கொழு கொழு. கொல்ல கொல்ல என இருந்தது கூழ். 40வது. என வேலையப்பர். என வேலையப்பர். பரபர, சரசர, தரதர. பரபர என வேலையப்பர். இனி வேகம், வேகம், வேகம்.
அடுத்த கேள்விகள் 3க்கும். பனிப்போர் சோவியத் ஒன்றியம் பெர்லின் மீதான முற்றுகையை நிறுத்தியது இந்த ஆண்டு 49லயா 48லயா 1947லயா? சோவியத் ஒன்றியம் பெர்லின். நீங்கள் போரை நினைச்சு பார்த்தீங்கள் என்றால் இதுக்கான இது கிட்ட உங்களுக்கு நெருங்கும். 49 இருவர் போட்டிருக்கிறீர்கள். சோவியத் ஒன்றியத்தின் லூனா 5 விண்கலம் சந்திரனில் மோதியது எப்பொழுது? இது இன்றைய வரலாற்றில் இன்றைய தினத்துக்கானது. 1965ல 63ல 60லயா? மே மாதம் 12ஆம் தேதி 65ஆம் ஆண்டு என்பது சரியானது. உலகின் முதலாவது நிரலொழுக்கு தானியங்க கலனி சட் 3 அறிமுகப்படுத்தப்பட்டது 1941ல 31ல 51ல? 41 தான் நடைபெற்றது. இன்றைய தினத்துக்கான ஐபிஎம்மின் ஆழ்நில கலனி முதலாக காரி காஸ்பரவை சதுரங்க ஆட்டத்தில் தோற்கடித்தது இந்த ஆண்டு? 1990, 95, 97? 97 என்பது சரியானது. கெச்சிக்கல போட்டேன்னு 3 சரி. ஓ ஓ அங்கால போயிட்டு வருங்க வருங்க. எனக்கு யார் time முதலாவதா up வந்தது? வா நகுலவதி தில்லத்தவன் வாணி என்றது. வாழ்த்துக்கள், சூப்பர். 2367 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. நகுலவதி கேள்விதான் சரி. கடைசியில 2214 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. ஜெசி 1949 புள்ளிகளை, பத்மினி 1650 புள்ளிகள், நேவிசக்கா 1639 புள்ளிகள், சரோஜினிகா 1491 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். புள்ளிகளுக்கு அப்பால் இந்த சிறப்பு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆமா கொஞ்சத்துக்குள்ள இல்ல. நான் 2-3 கேள்விக்கு இந்த கடைசி கேள்வியில அந்த சரியா அமர்த்தி போட்டு அந்த கடைசியா போய் அமர்த்துற இதுக்கு மாறி அந்த இதால குத்திக்கு அது மாறி மாறி குத்தி விட்டு எனக்கு பின்னாடி வந்த 3ம் சரி. சும்மா இருக்கே சிந்தா. அதுல 2 தான் time எனக்கு up வந்துட்டு 1-2க்கு time up. எனக்கு 2-3 கேள்வி மாறி அந்த இதை அமர்த்தி போட்டு தெரிஞ்சு கொண்டு ரோமண்ட் அதுக்கு இதுகளுக்கு அந்த குத்தேக்கு அந்த பேனியால இதண்டது அது மாறி அமர்த்தி விட்டு. சரி. நாளைக்கு போய் நீங்கள் சன்மரினோவும் வத்திக்கானம் போட்டிருந்தீர்கள். அதுதான் சொன்னேன். அது மாறி வந்தது எனக்கு அந்த பேனியால குத்தேக்க சரியா இதண்டு போட்டு பேந்து இதை குத்துறேன்டா அது மாறி அமர்த்தி இருக்கு. அதை கவனிக்க ரோம கவனிக்கல. எனக்கு அந்த ஊரோமண்டு கிடந்ததிலே அது எனக்கு நான் ரோமம் அதுவும் தலைமுடி முடியாது. அதான் சொன்னீங்க ரோம் ரோம் என்று சொல்றது. நாங்க பாயிண்ட்டுக்காக குத்திடுவோம். அது சரிதான், ரோம் தான். அது நான் வேற மற்ற மாதிரி நினைச்சிட்டேன். அப்பதான் அதுதான் பிரச்சனை. எனக்கு எல்லாம் ஓடிட்டுது. எனக்கு போடையலாம் அமர்த்தையெல்லாம் போயிட்டு 10 கேள்விக்கு மேல சஸ்பெண்ட் பண்ண இயலாம் போயிட்டு எனக்கு ஓடிட்டு. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விக்காக செகண்டுகளை கூட்டி கொண்டு போனா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்ல எல்லாரும் உண்டா கதைக்கிறீங்க. எந்த நேரம் ஆளும் கதைப்பாங்க. நான் போடுற நேரத்துல சரியா போட்டுட்டு இதை அமர்த்துறதுக்கு எனக்கு ஓடி கண்டு போகுது. ஏழாம இருக்குது டக்குன்னு முடிக்கிறது. அதனாலதான் எனக்கு 5-6 கேள்விகள் அப்படி போயிடுச்சு. சரி, சிறப்பான கேள்வியால் மிக நன்றி அக்கா. நோ டவுட். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி வாணி, உங்களோட டைம் நேரம் போகுதல்ல உங்களுக்கு? இல்ல, ஒரு 10 நிமிஷம் செய்துட்டு விளையாட பண்ணலாம். ஓகே, கடகடன்னு சொல்லுங்க. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுல கேட்கிறேன்னா சரி. சரி, இன்றைக்கு நல்ல நாள் தானே வாணி. கள்ளக்காதல்
கள்ளக்காதல்ல இந்த நாடுகள் இருக்குதானே, அதுல நிறைய பேர் கள்ளக்காதல் இருக்கிறார்கள் இந்த நாட்டில. வரிசையில ஏற்கனவே ஒரு தடவை இப்ப அண்மையில் கேட்டிருந்தேன். இல்ல கேட்க இல்ல நீங்க. கள்ளக்காதல்கள் அதிகமாக இருக்கிற நாடுகள் 10 நாடுகள், முதல் இருந்து 10 நாடுகள் இல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாடு அல்லது நீங்கள் இப்ப இருக்கிறார்கள் 2 நாடு சொல்லுங்க. ஏண்டா இது கடைசி கேள்வி என்றபடியா? ஒரு கேள்வி தானே வாணி? சொல்லுங்க பாப்போம். இந்தியா இங்கிலாந்து. வாணி இந்தியா இங்கிலாந்து. இங்கிலாந்து முதல் இருக்கிற 10 நாடுகளா? ஆ. இந்தியா இங்கிலாந்து. ஓகே, அடுத்தவர் யார் சொல்லுங்க. கடவுடன் நான் சொல்றேன். சொன்னது சொல்லலாமோ? சொன்னது சொல்லலாமோ? இல்ல, நீங்கள் 10 நாடுகள் யோசிச்சு சொன்னீங்களா? சரி, என்னடா சொன்னதை சொன்னீங்களா? இன்றைக்கு புள்ளி சொன்னதை சொன்னீங்கள் என்றால், வாணி சொன்னது ரெண்டும் சரியானதா இருந்தால் அந்த புள்ளி உங்களுக்கு வராது. ஆனவழியா நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. நான் இலங்கைய சொல்றேன். மற்றது கனடா. கனடா. அடுத்தால் வேறையும் சத்தம் வருது. அவருக்கு கேள்வி கேட்கலையாம் சரோஜினி. அவருக்கு கேள்வி கேட்கல தெரியாதான். கேள்வி ஒருக்கா ரிப்பீட் பண்ணி. கள்ளக்காதலர்கள் உள்ள நாடுகள். அவ்வளவுதான். இந்த நாடுகள்ல கள்ளக்காதல். சரி, அடுத்தால் சரோஜினியக்கா சொல்லுங்க. உடைச்ச பேப்பர் மில்லுக்கு போடணும். மைண்ட் இட். ஓ, யாரோ கணக்கு கேக்குது. மைண்ட் இட் தமிழும் இல்லை இங்கிலீஷ்ல. ஓகே, ஒருதானே சொல்லுங்க. பத்மினி சொல்ல போறீங்களா? ஒன்று பாகிஸ்தான். சரி, என்னடா வாணிக்கு நேரம் போடும். பாகிஸ்தான் ஒன்று சொல்றேன். மற்றது தாய்லாந்து சொல்லி பாக்குறேன். தாய்லாந்து. தாய்லாந்து. ஆமா. பிரித்தானியா. ஓகே. இந்தியா. சரி, நான் சொல்றேன். பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. இலங்கை, கனடா சொல்லி இருந்தேன். நகுலவதி. ஓகே, சொல்லுங்க. நேவிசக்கா சொல்லுங்க. நோர்வே சொல்லுவேன். 2 சொல்லுங்க. நோர்வேயும் எங்களோட நாட்டையும் சொல்றோம். பிரான்ஸையும். பிரான்ஸை. அவ்வளவு பெருமையா? ஓகே, ஓகே. சிறப்பு வாழ்த்துக்கள் நேவிசக்கா. சரியா? சிறப்பு வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் நான். சரிக்குள்ள சொல்லல பொறுங்க. அதுல பாகிஸ்தான் இல்ல, இலங்கை. ஓகே, அடுத்த 2 சொன்ன பிறகு டக்கண்டு சரோஜினி அக்கா சொல்லுங்க. சரோஜினி அக்கா. நீங்களே கேட்குறீங்க கள்ளக்காதலர்களாண்டு கேட்குறீங்க. நம்ம கேள்வி கேட்கலன்னு சொல்றீங்க. 2 நாடுகளை சொல்லுங்க, அவ்வளவுதான். சத்தமும் விளங்குது. விட்டு விட்டு இல்ல, அவருக்கு பிள்ளையர் சொல்லி செய்து கொடுக்கணும் ஒரு தரம். கஷ்டம். கள்ளக்காதல்கள் அதிகமாக இருக்கும் நாடுகளில 10 நாடுகள் சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்லுங்க 2 நாடு. அக்கா என்ன சொல்ற கேக்குது? சீனாவா? சரோஜினி அக்கா, நீங்க சொல்றது இந்தியாவும் சீனாவுமா? ஓமண்டா கைய காட்டுங்க. அப்ப புரிஞ்சு கொள்றோம். ஓகே, ஓகே. ராஜினி அக்கா பதில் போடுற டென்மார்க்கும் ஜெர்மனியுமா? அது நேரடியா வாங்க, பதில சொல்லுங்க. அதுதான் நிகழ்ச்சி நடந்து வந்தால் உங்களுக்கு அந்த புள்ளி கிடைக்கும். ராஜினி, உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். ஓடி வாங்க. நீங்கள் சரியான இதா வந்திருக்கிறீங்கள். வந்து நேரடியா சொல்லுங்க. இல்ல சொல்லல, அது நீங்க சொல்லிட்டீங்கல்ல. சரியா? இலங்கை, கனடா சொல்லி இருந்தீங்கள். என்ன அதுல ஒரு ஆள் ஜெசி இணைஞ்சிருந்தவர். ஜெசி வேலையில நிக்கிறாராக்கும். இப்ப இதுல இங்கிலாந்து சரியானது,
கனடா சரி, மற்றது தாய்லாந்து சரி, நோர்வே, பிரான்ஸ் சரி, இவர் இந்தியாவும் சீனாவும் சொல்லி இருந்தார். அது இந்தியா ரெண்டும் தவறானது. ஓகே, யார் ராஜினி? ராஜினி என்ன பதில் போட்டிருந்தார்? அவருக்கு இணையலாம். சரி, என்ன பதில் போட்டிருந்தார் வாணி? அவர் ஜெர்மனும் டென்மார்க். டென்மார்க்கும் ஜெர்மனும் சொன்னவர். ஜெர்மனி, டென்மார்க், அது இரண்டும் சரியானதுதான். ஆனால் ராஜினி நேரடியாக வந்து இணைஞ்சிருக்கலாம். வெளியில நிக்கிறீங்களோ தெரியல. ஓகே, சரி. இப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7 நாடு வந்திருக்கிறது வாணி. இங்கிலாந்து, கனடா, தாய்லாந்து, நோர்வே, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க் சரியானது. வராதது அமெரிக்கா, பெல்ஜியம், இத்தாலி. அது அமெரிக்கா. இந்த 2 ரவுண்ட் இல்ல. சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகளையும் தெரிவித்து, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் நன்றிகளை தெரிவித்து, எங்களை கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும், ஆகாஷ் லைட்டுக்கு உதவி புரியும் அருண்குமார் அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்து, இணைந்த அன்புறவுகளுக்கு மீண்டும் நன்றியுடன் மீண்டும் வெள்ளிக்கிழமை எனது நிகழ்வுடன் சந்தித்துக் கொள்வோம். நன்றி அன்புறவுகளே. நன்றி வாணி. நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். புதன் காலை 9 மணிக்கு அறிவு கலைஞம் இடம்பெற்றுக் கொள்ளும். அதுக்கு முதல் சிறப்பு நிகழ்வும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனாம் தேதி? 14. ஓ, அதனை தொடர்ந்து அறிவு கலைஞம் இடம்பெற்றுக் கொள்ளும் என்று கூறியபடி கேட்டதும் உடனடியாக மறக்காமல் மிக சிறப்பான கேள்விகளை எடுத்து பல தடங்களுக்கு மத்தியிலும் தட தாண்டி ஓடி வந்து நிகழ்ச்சியை செய்த சொல்லியதாக மிக்க மிக்க நன்றியை கூறியபடி நன்றி. மீண்டும் நாளைய பொழுதில் சந்திப்போம். நேரலே ஒளிபரப்பு கூட. நன்றி, வணக்கம். வெள்ளிக்கிழமை வரையிலேண்டு நான் வெள்ளிக்கிழமை மாமியும் நானும் நிறையிலேண்டு நேற்று நடாமுகனர் வாரத்திலேன்னு சொன்னார். நல்லா போச்சு. இது சூப்பர். சிரிப்பண்டா சிரிப்பு. நான் வாணி நான் பார்த்துக்கிட்டு இருந்து பார்த்து கேட்டு போட்டு இதுல பார்த்து தூங்கிட்டேன் வாணி. அது செல்வியை